உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்த செய்தி என்ன அப்படின்னா, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு 35 வயது பெண்மணி, கணவன் இறந்து போயிட்டார், ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கூட வேலை செய்த சத்யஜித், அவருக்கும் 35 வயது, சத்யஜித் அவர் கூட நெருங்கி பழகுறாங்க, காதலிப்பது போல் நெருங்கி பழகுறாங்க. அப்போ சத்யஜித் ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் மெடிசின் கலந்து கொடுத்து இவங்களை பாலியல் வன்புணர்வு செய்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து இவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, ரெண்டு விஷயம். பிளாக்மெயில் போனோகிராஃபின்றது நிறைய பார்க்க முடியும். ஈவன் அது இமெயிலே வரும், எல்லாருக்குமே இமெயிலில் வரும். இப்போ இமெயிலில் ரொம்ப நம்புகிறவங்களுக்கு உனக்கு லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு ஆசை பிடுங்குற இமெயில் மாதிரி, நீங்கள் ஆபாச படங்களை பார்க்குறீங்க, இதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி மெயில்ஸு கால்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப காமன். அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டோன்னா சிக்கல். முதல்ல அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது அதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காதீங்க, அதுக்கு பயப்படாதீங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறவளுக்கு பயந்து போனோன்னா சிக்கலில் மாட்டிக்குவோம். இதே மாதிரி ரிவெஞ்சு போர்னு இருக்குது, பிளாக்மெயில் போர்னோகிராஃபி மாதிரி ரிவெஞ்சு போர்னோகிராஃபி. நல்லா க்ளோஸாக பழகிட்டு நியூட் ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் எடுத்து அதை பின்னால் வெளியிடுவேன்னு மிரட்டுறது. இவர்கள் யாருக்குமே முதல்ல அவங்க டிமாண்ட் எதையும் நமக்கு செய்யக்கூடாது. பணமோ இல்லை வேறு வகையில் ஏதாவது உடலியல் ரீதியாக ஏதாவது பண்ணாங்கன்னா எதையும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ரெண்டாவது இந்த மாதிரியான சைபர் க்ரைமில் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த உடனே சைபர் க்ரைமில் ஈஸியாக ரிப்போர்ட் பண்ண முடியும். அவங்க சைலண்ட்டாக வெளியே தெரியாமல் இதை அவங்க என்கொயரி பண்ணி சரி செய்ய முடியும் அவங்களால. அடுத்து இந்த ப்ரிடேட்டார்ஸ்னு இவங்களுக்கு பேர். இப்போ இவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. நியூடு ஃபோட்டோஸு ஏதாவது ஒரு வழியில் நம்ம நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போடுறோம், எல்லோரும் போடுறாங்க. பெண்கள்லாம் நிறைய டான்ஸு, நிறைய டிக்டாக் அது இதுன்னு ரொம்ப ஃபோட்டோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க பெண்கள் கூட. அது தப்பு ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்தோடனே மனம் அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லை சிக்கலில் ட்ராப்பில் அவங்க செஞ்ச ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு மேலும் மேலும் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுடைய செக்ஷுவல் நீடுக்கெல்லாம் பலியாகிறது மாதிரி மாட்டிக்கக்கூடாது. ஸோ ஒன்று அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய பிளாக்மெயிலுக்கு மிரட்டலுக்கு பணியக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, ரிப்போர்ட் பண்ணுங்கள் அத்தாரிட்டிகிட்ட. போலீஸில் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுங்கள். சைபர் க்ரைம் இருக்குது. மூன்றாவதாக இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய மருத்துவர்கள், மனநல ரீதியாக மருத்துவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு. விக்டிமை எல்லாரும் ப்ளேம் பண்ணுறது, குற்றஞ்சாட்டுறதுன்றது பண்ணவே கூடாது. ஏன்னா இதை பற்றி அந்த இளம் பிள்ளைகள் இப்படி மாட்டிக்கலாம், நடுவயது பெண்கள், சம்பாதிக்கிற பெண்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கலாம். இன்னும் கூட இந்த மாதிரியான மோசமான ப்ரிடேட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த வல்லூர்கள், இரையை தேடக்கூடிய வல்லூர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சைலண்ட்டாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வர்றது ரொம்ப கம்மி. ஆனால் வெளியே வராமல் இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது த்ரெட்ஸு. இந்த மாதிரியான பிளாக்மெயில் எதுக்குமே நம்ம எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை எதிர்த்து நிற்கணும். நாம் எதிர்த்து நின்று அதற்கு எதிராக நம்ம போராட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்றைக்குமே நம்ம பயந்து போய் செய்யக்கூடாது. இவங்களும் இந்த பெண்மணி 35 வயது பெண்மணியும் உடனடியாக போலீஸில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சத்யஜித்தை அரெஸ்ட் பண்ணி அவருடைய அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இவங்களை எப்படி வச்சு மிரட்டியிருக்காங்கன்றதெல்லாம் எடுத்து இப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது ஒரு சரியான பார்வை. நம்ம இந்த பாபநாசம் படம் ரொம்ப பிரபலமாக இப்போ
பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பாபநாசம் 2 மலையாளத்தில் 2வது பார்ட்லாம் வந்தது, ஹிந்தி மலையாளத்துலலாம். இப்படி யாராவது பிளாக்மெயில் பண்ணும்போது இதுக்கு எதிர் நம்ம வந்து பயப்படக்கூடாது. அதான் அவங்கள போய் கொலை செய்கிறது, அந்த கொலையை மறைக்கிறது அதெல்லாம் தீர்வு அல்ல, தவறு. அதுக்கு பயந்துக்கிட்டு நாம் தவறான எதிர்வினை ஆற்றுறது ஆபத்து. ரொம்ப பயப்படவும் கூடாது. அத்தாரிட்டிஸுக்கு ஒழுங்கான ரிப்போர்ட் பண்ணணும். இதில் பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நம்ம பிரச்சனைகளை சரியாக எதிர்கொள்ளணும். அண்ணா நகரை சேர்ந்த இந்த பெண்மணி ரொம்ப சரியாக எதிர்கொண்டிருக்காங்க. சத்யஜித் போன்ற ப்ரிடேட்டர்ஸுக்கு சரியான பாடம் கிடச்சிருக்கு. இதுதான் சரி. பாபநாசம் போன்ற படங்களில் வர்ற முறைகள் தவறு. அந்த பெண் குளிக்கும்போது படம் எடுத்த ஆணை வந்து கொலை பண்ணிவிடுவாங்க. கொலை பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடியிலே புதைச்சிட்டு அதை மறைக்கிறதுக்கு அது ஒரு படம். அப்புறம் 2வதாக அதனுடைய பார்ட் 2 வந்தது. இது எல்லாமே தவறான ஒரு போக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். நம்ம சோஷியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் வர்ற படங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஏன்னா தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்து இந்த மாதிரியான மிரட்டல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் அதுக்காக பெண்கள் சோஷியல் மீடியாவில் வரக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இந்த மாதிரியான பாதிப்புகளும் வரலாம். அப்போ அதை எதிர்பார்த்து கவனமாக இருக்கணும். வணக்கம்.